இந்த உலகில் மிக கடினமான போர் எது தெரியுமா? ஒரு நாட்டை வெல்வதோ அல்லது எதிரியின் தலையை கொய்வதோ அல்ல. ஒரு மனிதனின் மனதை வென்று அவன் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு கட்டுப்படும்படி செய்வதுதான் மிகச்சிறந்த போர். சாணக்கியர் சொல்கிறார், உடல் பலத்தை விட மனபலமே பெரியது. ஒருவனின் எண்ணங்களை கட்டுப்படுத்த தெரிந்தவன் உலகத்தையே தன் கைக்குள் வைத்திருப்பான். இன்று நீங்கள் விரும்பும் ஒரு நபர் உங்கள் பேச்சை கேட்க வேண்டுமா? அல்லது உங்கள் அலுவலகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு மரியாதை தர வேண்டுமா? இதற்கெல்லாம் கெஞ்சுவதோ சத்தமிடுவதோ தேவையில்லை. மனித மூளை எப்படி செயல்படுகிறது என்ற உளவியல் தந்திரம் தெரிந்தால் போதும். நீங்கள் சொல்லாமலேயே மற்றவர்கள் நீங்கள் நினைத்ததை செய்வார்கள். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் வசிய தந்திரம் என்ற ஒரு பகுதியை விளக்குகிறார். இது மந்திரம் அல்ல, இது ஒரு வகையான மூளை விளையாட்டு. அவர் சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பலவீனம் உண்டு. அந்த பலவீனத்தை கண்டறிவதே அவன் மனதிற்குள் நுழையும் முதல் வழி. உதாரணத்திற்கு, ஒரு பேராசை உள்ளவனை பணம் காட்டி வசியப்படுத்தலாம். ஒரு முட்டாளையோ அல்லது புகழுக்கு இயங்குபவனையோ புகழ்ச்சி மூலம் உங்கள் வழிக்கு கொண்டு வரலாம். ஆனால் ஒரு புத்திசாலியை எப்படி வசியப்படுத்துவது? அவனிடம் உண்மையை மட்டுமே பேசுவதன் மூலம் அவன் மூளையை நீங்கள் ஹேக் செய்யலாம். சாணக்கியர் பயன்படுத்திய முதல் உளவியல் தந்திரம் என்ன தெரியுமா? மௌனம். யாராவது உங்களிடம் வாதிடும் போது நீங்கள் பதிலுக்கு பேசாமல் அமைதியாக இருந்து அவர்களின் கண்களை ஊடுருவி பாருங்கள். அந்த மௌனம் அவர்களை பதற்றமடைய செய்யும். அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இன்னும் அதிகமாக பேசுவார்கள். அப்போது அவர்கள் அறியாமலேயே தங்களின் ரகசியங்களையும் பலவீனங்களையும் உங்களிடம் கொட்டிவிடுவார்கள். சாணக்கியர் கூறுகிறார், குறைவாக பேசுபவனிடம் உலகம் அதிகமாக எதிர்பார்க்கும். எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்தவன் மற்றவர்களின் மனதை ஆளும் மந்திரவாதி ஆகிறான். ஒரு மனிதனின் மூளை என்பது ஒரு பூட்டப்பட்ட பெட்டி. அந்த பெட்டியை உடைக்காமல் லாவகமாக திறக்க சாணக்கியர் 3 ரகசிய சாவிகளை தருகிறார். முதல், பிம்பத்தை உருவாக்குதல். சாணக்கியர் சொல்கிறார், நீ எப்படி தோன்றுகிறாயோ அப்படியே மதிக்கப்படுவாய். மற்றவர்கள் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்றால் முதலில் உங்களை பற்றிய ஒரு பிம்பத்தை அவர்கள் மனதில் விதைக்க வேண்டும். நீங்கள் ஒரு அறிவாளி என்றோ அல்லது எதற்கும் கலங்காத வீரன் என்றோ ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிட்டால் நீங்கள் பாதிப்போரை வென்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். அவர்களின் மூளை தானாகவே உங்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்துவிடும். அவர்கள் உங்களை பார்க்கும் போதே ஒருவித பயமும் மரியாதையும் கலந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும். 2, எதிரியின் பலவீனமே உங்கள் பலம். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு வியூகத்தை சொல்கிறார். யார் எதை விரும்புகிறானோ அதை அவனுக்கு கொடுப்பது போல் நடித்து அவனை உன் வசப்படுத்து. ஒருவனுக்கு புகழ் பிடிக்கும் என்றால் அவனை புகழ்ந்து கொண்டே இருங்கள். அவனது மூளை டோபமைன் எனும் இன்பத்தை உணரத் தொடங்கும். அந்த மயக்கத்தில் அவன் தன் விழிப்புணர்வை இழப்பான். அந்த நேரத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் அவனது மூளை அதை சரியாக என்று ஏற்கும். இதைத்தான் நவீன உளவியலில் என்று அழைக்கிறார்கள். 3வது, பதற்றத்தை விதைத்தல். இது மிக முக்கியமான தந்திரம். ஒருவன் அமைதியாக இருக்கும்போது அவன் மூளையை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அவனுக்கு ஒரு சிறிய பதற்றத்தை அல்லது இழப்பு பயத்தை ஏற்படுத்துங்கள். சாணக்கியர் சொல்கிறார், பயத்தில் இருக்கும் மனிதன் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு தற்காத்துக் கொள்ள வழி தேடுவான். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தீர்வை சொன்னால் அவன் அதை ஒரு இரட்சகனாக பார்ப்பான். அவன் உங்களை நம்பத் தொடங்குவான். நண்பர்களே, இந்த 3 தந்திரங்களும் மிக வலிமையானவை. ஆனால் சாணக்கியர் ஒரு எச்சரிக்கையை தருகிறார். இந்த தந்திரங்களை ஒருபோதும் நல்லவர்களுக்கு எதிராக பயன்படுத்தாதே. துரோகிகளையும் உங்களை வீழ்த்த நினைப்பவர்களையும் வெல்ல மட்டுமே இதை பயன்படுத்து. உளவியல் என்பது ஒரு கத்தி போன்றது. அதை வைத்து நீங்கள் அறுவை சிகிச்சையும் செய்யலாம் அல்லது ஒருவரை காயப்படுத்தவும் செய்யலாம். நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள் என்பதில்தான் உங்கள் குணநலம் இருக்கிறது. சாணக்கியர் ஒரு தந்திரத்தை சொல்கிறார். நேரடியாக மோதாதே. அவன் எதை உண்மையாக நம்புகிறானோ அந்த நம்பிக்கையின் வேரில் சந்தேகத்தை நட்டுவிடு. இதற்கு சாணக்கியர் பயன்படுத்தும் உளவியல் ஆயுதம் சந்தேகம். ஒரு மனிதன் தன் பலத்தினால் தோற்பதை விட தன் மீது தான் வைத்திருக்கும் சந்தேகத்தினால் தான் சீக்கிரம் வீழ்வான். ஒரு வலுவான கூட்டணியை உடைக்க வேண்டுமானால் அவர்களுக்குள் ஒரு சிறிய சந்தேகத்தை பரப்பினால் போதும். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளும் விதமே மாறிவிடும். எதிரிக்கு தெரியாமலேயே அவனது கோட்டையை உள்ளிருந்து பலவீனப்படுத்தும் வித்தை இது. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் பேத முறை பற்றி விளக்குகிறார். எதிரியின் மூளையை ஹேக் செய்ய நீங்கள் அவனை தாக்க வேண்டிய அவசியமில்லை. அவனுக்கு நெருக்கமானவர்களை அவனுக்கு எதிராக திருப்பினாலே போதும். சாணக்கியர் பயன்படுத்திய இன்னொரு ரகசிய தந்திரம் தவறான தகவல்களை கசிய விடுதல். எதிரி எதை கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை யாராவது ஒரு 3ஆம் நபர் மூலம் அவன் காதுக்கு எட்டச் செய்யுங்கள். அவன் அதை உண்மையான தகவல் என்று நம்பி தவறான முடிவுகளை எடுப்பான். அவன் தன் மூளையை தானே ஹேக் செய்து கொள்வான். சாணக்கியர் கூறுகிறார், சிங்கம் இரைக்காக காத்திருக்கும் போது சத்தமிடாது. அதுபோல உன் தாக்குதல் தொடங்கும் வரை உன் எதிரிக்கு நீ நண்பனாகவே தோன்ற வேண்டும். இங்கே ஒரு முக்கியமான உளவியல் நுணுக்கம் இருக்கிறது. நீங்கள் ஒருவரை வீழ்த்த விரும்பினால் அவருக்கு அளவுக்கு அதிகமான மரியாதையை கொடுங்கள். அந்த மரியாதை அவரது மூளையில் ஒரு மமதையை ஈகோ உருவாக்கும். அந்த மமதையில் அவர் தன் பாதுகாப்பு கவசத்தை தளர்த்துவார். அந்த வினாடிதான் நீங்கள் தாக்க வேண்டிய சரியான நேரம். மற்றவர்களின் மூளையை ஹேக் செய்வதை பற்றி பார்த்தோம். ஆனால் இதே தந்திரங்களை யாராவது உங்களுக்கு எதிராக பயன்படுத்தினால் இந்த உலகம் தந்திரக்காரர்களால் நிறைந்தது. உங்களை புகழ்ந்து உங்களை வீழ்த்த நினைப்பார்கள் அல்லது உங்களை பயமுறுத்தி உங்களுக்கு பின்னால் ஓட வைப்பார்கள். சாணக்கியர் சொல்கிறார், உன் மனக்கோட்டையின்
வெற்றியின் கதவு உனக்கு தெரியாமல் திறக்கப்படக்கூடாது. உன்னை யாராலும் ஆள முடியாது என்ற எண்ணமே உனக்கான முதல் பாதுகாப்பு. மற்றவர்கள் உங்களை எப்போது கட்டுப்படுத்துவார்கள் தெரியுமா? நீங்கள் அதிக கோபத்திலோ அல்லது அதிக மகிழ்ச்சியிலோ இருக்கும் போதுதான். சாணக்கியர் கூறுகிறார், உணர்ச்சி வசப்படுபவன் தன் அறிவை எதிரியிடம் அடகு வைக்கிறான். யாராவது உங்களை புகழும் போது ஏன் புகழ்கிறான் என்று யோசியுங்கள். யாராவது உங்களை சீண்டும் போது ஏன் கோபப்படுத்துகிறான் என்று சிந்தியுங்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் எந்த மாயாஜாலமும் உங்களை அசைக்க முடியாது. உங்களை பற்றி மற்றவர்களுக்கு எவ்வளவு குறைவாக தெரியுமோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். உங்கள் பலம், பலவீனம், உங்கள் அடுத்த கட்ட நகர்வு, இவை மூன்றையும் யாருக்கும் தெரியப்படுத்தாதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், ஆழம் தெரியாத கிணற்றில் எவரும் குதிக்க மாட்டார்கள். உங்களை ஒரு புதிராகவே வைத்திருங்கள். உங்கள் மூளையை திறக்க அவர்களுக்கு சாவியே கிடைக்காது. சாணக்கியர் ஒரு தந்திரத்தை சொல்கிறார், இலவசமாக கிடைக்கும் எதையும் சந்தேகப்படு, காரணமில்லாமல் கிடைக்கும் அன்பை இன்னும் அதிகமாக சந்தேகப்படு. உங்கள் மூளையை ஹேக் செய்ய நினைப்பவர்கள் முதலில் அன்பைத்தான் ஆயுதமாக ஏந்துவார்கள். ஒருவன் உங்களிடம் அளவுக்கு அதிகமாக பணிவாக நடக்கிறான் என்றால் அவன் கத்தி எடுக்கும் தூரத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். நண்பர்களே, உங்கள் மூளை ஒரு புனிதமான இடம். அங்கே யாருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், உலகில் யாரையும் முழுமையாக நம்பாதே, உன் நிழலை கூட சில நேரங்களில் சந்தேகப்படு. இது பயம் அல்ல, இது ஒரு போர் வீரன் வைத்திருக்க வேண்டிய விழிப்புணர்வு. ஒரு உண்மையான சாணக்கியன் என்பவன் ஒரு கூட்டத்தையே தன் விரலசைவில் ஆட வைப்பவன். 100 பேர் இருக்கும் இடத்தில் அத்தனை பேரின் கவனமும் உங்கள் மீது மட்டும் இருக்க வேண்டுமா? அவர்கள் அனைவரும் நீங்கள் சொல்வதே வேத வாக்கு என்று நம்ப வேண்டுமா? இதற்கு சாணக்கியர் சொல்லும் ரகசியம், கூட்டத்திற்கு தலைமை தாங்காதே, கூட்டத்தின் உணர்வுகளுக்கு தலைமை தாங்கு. சாணக்கியர் பயன்படுத்திய மிக வலிமையான உளவியல் தந்திரம் இது. ஒரு சிதறி கிடக்கும் கூட்டத்தை ஒன்று சேர்க்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு பொது எதிரியை அடையாளம் காட்டுங்கள். அது ஒரு மனிதனாக இருக்கலாம் அல்லது வறுமை போன்ற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எப்போது ஒரு கூட்டத்திற்கு பயம் ஏற்படுகிறதோ அப்போது அவர்கள் ஒரு இரட்சகனை தேடுவார்கள். அந்த இடத்தில் நீங்கள் நின்றால் அத்தனை பேரின் மூளையும் உங்களை ஒரு தலைவனாக ஏற்கும். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை விட எப்படி பேசுகிறீர்கள் என்பதுதான் கூட்டத்தை வசப்படுத்தும். சாணக்கியர் கூறுகிறார், உன் குரலில் நடுக்கம் இருந்தால் உன் படையில் நடுக்கம் இருக்கும். நீங்கள் ஒரு பொய்யை சொன்னாலும் அதை முழு அதிகாரத்தோடும் நம்பிக்கையோடும் சொல்லும் போது கூட்டத்தின் மூளை அதை உண்மையாகவே பதிவு செய்யும். இதைத்தான் அதிகார தோரணை என்கிறோம். ஒரு தலைவன் எப்போதும் ஒரு திறந்த புத்தகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் அடிக்கடி மக்களிடையே தோன்றுவதும் எல்லா விஷயங்களையும் உளறுவதும் உங்கள் மதிப்பை குறைக்கும். சாணக்கியர் சந்திரகுப்தனை எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பான இடைவெளியிலேயே வைத்திருந்தார். அரிதாக கிடைப்பதே அதிக மதிப்புடையது. நீங்கள் குறைவாக தோன்றி நிறைவாக பேசும்போது மக்கள் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு புதையலாக பார்ப்பார்கள். சாணக்கியர் ஒரு தந்திரத்தை சொல்கிறார், மக்களுக்கு என்ன தேவை என்பதை விட அவர்கள் எதை அடைய ஆசைப்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொள். அவர்களின் ஆசைகளுக்கு நீங்கள் உருவம் கொடுக்கும் போது அவர்கள் உங்களை ஒரு கடவுளாகவே பார்க்க தொடங்குவார்கள். நாம் இப்போது இந்த பயணத்தின் இறுதி எல்லைக்கு வந்துவிட்டோம். ஒருவரின் மூளையை திறக்கும் சாவியை பார்த்தோம், பாதுகாப்பை பார்த்தோம், ஒரு கூட்டத்தையே ஆளும் தந்திரத்தையும் பார்த்தோம். ஆனால் சாணக்கியர் ஒரு மிக மிக ரகசியமான அதே சமயம் உண்மையான ஒரு தந்திரத்தை சொல்கிறார். அதுதான் தன்னை தானே ஹேக் செய்து கொள்ளுதல். சாணக்கியர் கூறுகிறார், உலகை வெல்லத் துடிக்கும் ஒருவன் முதலில் தன் மனதை வெல்ல வேண்டும். தன் பலவீனங்களை மறைக்க தெரிந்தவன் புத்திசாலி, ஆனால் தன் பலவீனங்களை அழிப்பவன் சக்கரவர்த்தி. மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது உங்கள் கையில் இல்லை, ஆனால் மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த மனிதனாக நீங்கள் வாழத் தொடங்குங்கள். நீங்கள் ஒரு அதிகாரமிக்க மனிதன் என்று உங்கள் மூளை நம்பத் தொடங்கிவிட்டால் உங்கள் உடல் மொழி மாறும், உங்கள் கண்கள் மாறும், உங்கள் பேச்சில் ஒரு காந்த சக்தி பிறக்கும். அந்த சக்தி தான் எதிரியின் மூளையை நீங்கள் பேசாமலேயே ஹேக் செய்யும். வளர்ச்சி பாதை நேயர்களே, இன்று மூளையை ஹேக்கு செய்வது எப்படி? முதல், நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, மனித மனதின் ஆழமான ரகசியங்களை அறிந்த ஒரு ராஜதந்திரி. இப்போதே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஆளப் போகிறீர்களா அல்லது ஆளப்படப் போகிறீர்களா? உங்கள் பதில் நான் ஆளப் பிறந்தவன் என்பதாக இருந்தால் இப்போதே கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் a லீடர் என்று கர்ஜனையோடு பதிவிடுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் உங்கள் புதிய ஆளுமைக்கான முதல் படி. இந்த வீடியோ உங்கள் பார்வையை மாற்றியிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். வளர்ச்சி பாதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அதிகார பயணத்தை தொடருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உலகம் ஒரு செஸ் பலகை, நீங்கள் வெறும் காய் அல்ல, நீங்கள் அதை ஆளும் ஆட்டக்காரன். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். அடுத்த ஒரு அதிரடி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வளர்ச்சி பாதை.